கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 5லேருந்து 6 பல் பூண்டை நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கோவக்காவும் மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் தேவையில்லை, தேவைன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கோவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி சுருங்கி வந்ததும் எடுத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான கோவக்காய் ஃப்ரை ரெடி. எல்லா விதமான ரைஸ்க்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.